ஹாய் ஆல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியன் 2 படத்தை பற்றின என்னுடைய ஒரு சில கருத்துக்களை தான் நான் கூற போகிறேன். ஸோ என்ன அப்படின்னா நீங்கள் நினைக்கலாம், என்னடா இது படம் இறங்கி இவ்வளோ நாளாகிடுச்சு, இப்போ நான் இந்தியன் 2 படத்தை பற்றி பேச வரேன்னு நினைக்கலாம். ஸோ வேறு ஒன்றும் கிடையாது. அந்த படத்தில் நான் பார்த்தது பிறகு நான் மொத்தத்திலே படங்களை பற்றி பேச இருந்தாச்சுன்னா ஏதாச்சும் மார்ஷல் ஆர்ட்ஸ் மூவி அதை பற்றி தான் பேசுவேன். உங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி RDX படத்தை பற்றி பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி இந்தியன் 2 அந்த படத்தில் என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க, ஓகேவா? ஸோ அந்த படத்தை பொறுத்தவரை ரொம்ப ஓவராக இது பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வர்மக்கலைகள் உண்மை தான், அதை நான் தப்பு சொல்லலை. அந்த படத்தை பொறுத்தவரை அந்த கமலை இந்த குச்சி எடுத்து தெரிஞ்ச உடனே வர்மம் தாக்குறது, அப்புறம் வர்மத்தில் இது பண்ணியாச்சுன்னா குதிரை மாதிரி ஓடுறது, அப்புறம் அந்த வர்மத்தில் இது பண்ணியாச்சுன்னா பெண்கள் மாதிரி ஒரு மாதிரி இது மாதிரி காட்டுறது. ஸோ இதெல்லாம் நம்ப முடியாத ஒரு விஷயந்தான், புரியுதா? 100ல் ஒரு பாயிண்ட் வர்மக்கலை தெரிஞ்சவங்களுக்கு ஒரு வேளை தெரிஞ்சிருக்குமா இருக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஓவர் தான். இது என்னுடைய கருத்து, ஓகேவா? ஸோ எந்த வர்மக்கலை ஆசான்களை நான் குறை சொல்லலை. இப்படி எனக்கு தெரிஞ்ச நிறைய ஆசான்கிட்ட நான் கேட்டு பார்த்தது பிறகு இந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த படம் எனக்கு முன்னாடியே இந்த வீடியோ எடுத்து போடணும்னு தோணுச்சு, ஆனால் இப்போ தான் டைம் கிடச்சிருக்கு. அது இல்லாமல் அந்த 2 ஃபிங்கர் இப்படி பண்ணிட்டு இப்படி குத்துறோம்ல வர்மத்தையாக்கும், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய ஆசான் நிறைய பேர் கிடையாது. இப்போ ஒரு சில ஆசான்களால் மட்டும்தான் முடியும். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் நேரில் நிஜ வாழ்க்கையில் ட்ரை பண்ணாதீங்க. அது ரொம்ப கஷ்டம், புரியுதா? அது வருஷக்கணக்காக ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அந்த மாதிரி நேக்கா அந்த டிஃப்ரெண்ட் வர்மக்கலையெல்லாம் அப்ளை பண்ண முடியும். ஸோ நம்ம கொஞ்சம் படிச்சுட்டு அல்லது அந்த படத்தை பார்த்துட்டு ஃபைட்டில் நம்ம இதை ட்ரை பண்ணியாச்சுன்னா கண்டிப்பாக முடியாது, புரியுதா? ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கணும், அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் முடியும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஃபுட்பாலில் ஒரு ஜக்லிங்காக இருக்கட்டும், பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்படி தட்டுறது தானே, ஆனால் பண்ணும்போது அது தெரியும் அது அவ்வளோ கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், நம்மளால் டக்குனில் வராது. எல்லாமே ப்ராக்டிஸ் தான், புரியுதா? ப்ராக்டிஸ் பண்ணாமல் மூவியில் வர சீன்ஸை மட்டும் எடுத்துகிட்டு இதை மாதிரி பண்ணாதீங்க. உதாரணத்துக்கு இப்போ ப்ரூஸ்லி கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், சைனாவில் படம் எடுக்கும்போது அங்கே உள்ள இயக்குநர்கள் அந்த மனுஷங்களுக்கு லிமிட்டுக்கு தேவையான அளவு தான் இது பண்ணுவாங்க, ஓகேவா? அங்கே உள்ள இயக்குநர்கள். அதே இது அமெரிக்காவில் உள்ள மூவிஸ் எல்லாம் அவங்களோட டேரக்டர் எல்லாம் எப்படி எடுப்பாங்கன்னா, அவங்களுடைய மனுஷங்களோட லிமிட்டை தாண்டி அவங்க எதிர்பார்ப்பாங்க, ஓவராக எதிர்பார்ப்பாங்க, புரியுதா? கிராஃபிக்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சு எதிர்பார்ப்போம். ஸோ நமக்கு எப்படியுமே ரியல் தான் முக்கியம். ஏன்னா அந்த மாதிரி ஓவராக இது பண்ணுற மூவிஸ் எல்லாம் பார்க்கும்போது அது நமக்கே தெரியும், இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் நடக்காது, இந்த மாதிரி, புரியுதா? அதனால் உங்களுக்கே தெரியும், ஒரு சில படங்கள் எல்லாம் பார்க்கும்போது இது நேச்சுரல் தான். RDX படம் பாருங்கள், அது ரியல் ஃபைட் தான், புரியுதா? 3 பேருமே மார்ஷல் ஆர்ட்ஸ் தான், நிஞ்சாக்கு, அப்புறம் பாக்ஸிங், அப்புறம் கராட்டே, இதெல்லாம் எல்லாமே இருக்குது. அந்த மாதிரி மூவிஸ் பாருங்கள். ஸோ இது பார்க்கணும்னு சொல்லலை, பாருங்கள், ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இதெல்லாமே நிஜ வாழ்க்கையில் நம்ம பண்ண முடியுமா, அதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சு பண்ணுங்கள், ஓகேவா? ஓகே, இன்னும் நான் இதை பற்றி பேசணும், எந்த மாதிரியான சப்ஜெக்ட் வேணும், எந்த மாதிரியான இதெல்லாம் பேசணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஆல். ஓஷ்.